Hello friends, welcome to SMART TECH CNC கோயம்புத்தூர். நான் உங்கள் சக்தி. ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மாடலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம், அந்த மாடலை எப்படி நம்ம இன்புட் பண்ணி மாஸ்டர்கேமில் இன்புட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக் லெவலிருந்து 5 ஆக்சிஸ் வரைக்கும் தேவையான எல்லா டீட்டெயிலும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன கிளாஸில் பார்க்குறோம் அப்படின்னா மிஷின். நம்ம மிஷினில் என்னென்ன ஆப்ஷன்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னைக்குமே ஒரு மில்லிங் ஆப்ரேஷன் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், இல்லைனா டர்னிங் ஆப்ரேஷன் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே நமக்கு தெரியும். ஒரு பார்ட்டை செலக்ட் பண்ண உடனே நம்ம இது எந்த மிஷினில் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், எந்த மிஷினில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் தெரியும். ஸோ அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே மிஷின் செலக்ட் பண்ணணும். ஸோ எனக்கு மில்லிங்கில் நான் மிஷினை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டர்னிங்கில் போய்ட்டு ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா அதோடைய டூல் பார்த்து எதுவுமே நமக்கு காமிக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக நமக்கு மில்லிங் ஆப்ரேஷன் பண்ண போனால் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மிஷின் லிஸ்ட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் டூல் பார்த்து செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லிங் டூல் பார்த்து மட்டும்தான் உங்களுக்கு விஷுவலாக நமக்கு டிஸ்பிளேல எல்லாமே நமக்கு தெரியும். சரிங்களா, மில்லிங் டூல் பார்த்து மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ நான் செகண்ட் ஒரு மிஷின் செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லேத்து செலக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். நான் லேத்து டிஃபால்ட்டாக நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்க டூல் பார்த்து இங்கே டேரெக்டாக டூல் பார்த்து செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி பாருங்க எல்லாமே உங்கள் டர்னிங் டூல் பார்த்து மட்டும்தான் உங்களுக்கு விஷுவலாக நமக்கு தெரியும். சரிங்களா, டர்னிங் டூல் பார்த்து இந்த ஃபேஸ், அதாவது ரப்பிங்கு, ஃபேஸிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங்கு, இதில் ஒரு குரூவிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டர்னிங்குடைய சீக்வன்ஸ் மட்டும் தான் நமக்கு விஷுவலாக தெரியும். ஸோ இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மில்லிங் ஆப்ரேஷனும் தெரியணும், டர்னிங் ஆப்ரேஷனும் தெரியணும் அப்படின்னா அதுதான் மில்டர்னா மிஷின்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மில்லிங் ஆப்ரேஷன் பண்ணலாம், டர்னிங் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கம்பெனிலும் இருக்கும், ஒவ்வொரு கம்பெனியில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம மில் டர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த மிஷினை கிளிக் பண்ணிட்டு நான் டிஃபால்ட்டை கொடுக்குறேன். ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால நமக்கு அது அக்சசரிஸ் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 சீக்வன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ மில்லிங்கில் நம்ம செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படிலாம் டூல் பார்த்து தெரிஞ்சதோ அதே மாதிரியே உங்களுக்கு டர்னிங்லேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் உங்களுக்கு மில் டர்னிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து மிஷினில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டேரெக்டாக யூஸ்வலாக இதில் நார்மலாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் டெஃபினேஷன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதை அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் சீனியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ என்சி அவுட் புட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் டாலரன்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அவுட்புட்டில் போய்ட்டு எக்ஸாம் இப்போ ஒரு என் சீக்வன்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா N1, N2, N3, N4 அந்த மாதிரி உங்களுக்கு வரும் தெரியுங்களா. அந்த மாதிரி வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள் அவுட்புட் சீக்வன்சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1ன்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது பாருங்கள் இன்க்ரிமெண்டல் ஸ்கொயர்னஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு அகைன் நீங்கள் இந்த இதில் 1 டைப் பண்ணினா ஃபஸ்ட்டு N1 வரும், அடுத்து N2 வரும், N3 வரும், N5, N6. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு 9,999 சீக்வன்சி வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக சீக்வன்சி நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நமக்கு இது நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 100 நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல 10ன்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சீக்வன்சி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு இந்த ஜிகோடியம் கோடு நீங்கள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N100 வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா N2 வர இடத்துல பார்த்தீங்கன்னா N110 வரும். ஸோ ஏன்னா இது இன்க்ரிமெண்டில் உங்களுக்கு 10 உங்களுக்கு அது கன்வெர்ட் பண்ண நம்ம சொல்லியிருக்கோம், ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னன்னா அப்படி தான் ஆர்டர் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த மாதிரி ப்ரோக்ராம் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் இன்க்ரிமெண்டில் 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகும். இது ஒரு சீனியராக இருக்கும்போது நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம் இது எல்லாமே ஒர்க்கிங் சிஸ்டம், அதுக்கு பார்த்தீங்கன்னா டூலிங், அதுக்கப்புறம் இந்த ரோட்டரி இதோட டீட்டெயில் நம்ம கொடுக்கலாம், அப்புறம் ஃபீடு அந்த இதோட டீட்டெயில், இந்த கட்டிங் கம்யூனிகேஷன் நம்ம பண்ணலாம், மிஷினுடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ரீச் என்டர் பண்ணாவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆப்ஷனாக வரும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் நீங்கள் அடுத்த ஒரு சீனியாரிட்டி வரும்போது நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஏன்னா இப்போ நான் உங்களுக்குலாம் பேசிக் லெவலில் தான் நான் இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம கிளாஸில் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மிஷின்ஸ் பார்த்தாச்சு. மிஷினில் இது கண்ட்ரோல், இது டேரெக்டாக வெரிஃபைட். இந்த வெரிஃபைங்கிற ஆப்ஷன் தான் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிளாக இந்த இங்கே இருக்கும். ஸோ இதோடைய ஷார்ட்கட்டு நமக்கு இங்கேயே இருக்குது. இது எந்த மாதிரி இடத்துல நம்ம வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டை வந்து நான் வெரிஃபை பண்ணணும், அதாவது என்னன்னா ப்ரோக்ராம் ஏதோ வெரிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த சீக்வன்ஸை நான் அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வெரிஃபைன்னு இப்படி கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு டூல் பார்த்து ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பார்ட்டில் வந்து ரன் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது ரன் ஆகும் ஃபுல்லாக. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, செக்ஷன் சிமுலேஷனில் ஏதோ கட் ஆகிடுது பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கட் ஆனதுனால அது நமக்கு அப்படி தெரிஞ்சது. ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸையும் உங்களுக்கு வேணால் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நான் பாக்கெட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறேன், ஸோ வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்படி ப்ளே பண்ணாவே தெரியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்பி ப்ரோக்ராம் ரன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் எவ்வளோ எப்படி நமக்கு ரன் ஆகும், ஒவ்வொரு டெப்த் ஆஃப் கட்டுக்கும் எப்படி எந்த இடத்துல ரன் ஆகும், ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல நமக்கு மெட்டீரியல் நிற்கிது, ஸோ எந்த இடத்துலலாம் டேப்பராக நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ இது ஃபுல் டீட்டெயில் நமக்கு வெரிஃபை பண்ணி நமக்கு பார்க்கலாம். ஸோ இதோடைய டீட்டெயில் தான் வந்து இது. நம்ம ஒவ்வொரு சீக்வன்ஸும் சரி இல்லைனா ஃபுல் சீக்வன்ஸ் செலக்ட் பண்ணுறதோட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது ஷார்ட் கட்டு. ஆல்ரெடி நம்ம எல்லா கிளாஸ்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதனால இதோட மீனிங் இதுதான். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன். இந்த சிமுலேட்னா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மிஷின் விஷுவலாக நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து விஷுவலாக நமக்கு வந்து மிஷின் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இப்படி தான் வந்து கன்வெர்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மிஷின் வந்து சிமுலேஷன் நம்ம ஃபுல்லாக செட் பண்ணணும் செட்டிங்கில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சீக்வன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணுமோ பார்த்தீங்களா. இப்போ மிஷினே வந்து நமக்கு மிஷினில் எப்படி நம்ம XY மூவ்மெண்ட் ரன் ஆகுமோ, ஸோ அந்த கான்செப்டில் நமக்கு ரன் ஆகும். ஸோ ஹோல்டர் ஏதாவது டச் ஆகுதா, இல்லைனா வந்து ஏதாவது ஜிக்கு ஏதாவது லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கண்டிஷனில் வந்து ஏதாவது டச் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம சிமுலேஷனில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டீட்டெயில்னால் ஸோ அந்த ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜி கோட், அதாவது அந்த G1ங்கிறது வந்துன்னா இந்த ஜென்ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி கோட் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் ஆப்ஷன் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டெப் 1 வேணும்னா ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜியை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜி கோட் நமக்கு ஒரு ஜென்ரேட் ஆகும். ஓகே, இதோடைய ஷார்ட்கட்டை உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம நார்மலாக இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன கிளாஸில் பார்க்குறோம் அப்படின்னா வியூ. ஸோ வியூவில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஃபிட்டுங்கிற ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் என்னுடைய பார்ட் வந்து ரொம்ப ஜூமை குறைச்சி அது ரொம்ப எனக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ நான் ஃபிட்டுன்னு இப்படி கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல மேக்ஸிமம் டிஸ்பிளேல வந்து நமக்கு அது வந்து ஃபிட் ஆயிரும் அந்த பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் 50 அதாவது அன்ஜூம் 15 இருக்குது இப்போ இருக்கிற என்ன டிஸ்பிளேல இருக்கோ அதில் 50% மட்டும் எனக்கு ஜூம் பண்ணணும். 50% எனக்கு ஜூமை கொஞ்சம் குறைச்சி காமி. ஓகே, இப்போ நமக்கு இது வந்து நம்ம ஜூமிங்கை குறைச்சி பார்க்குறது பாருங்க 80%. ஸோ அது போக 50%. ஸோ நமக்கு இது வந்து இப்போ இருக்கிற என்ன டிஸ்பிளே நம்ம கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் வந்து நம்ம குறைச்சி பார்க்கலாம். இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா இருக்கிற கண்டிஷன்லேருந்து 80% நமக்கு டவுன் ஆகிக்கணும், 50% நம்ம டவுன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ். இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ஐசோமெட்ரிக் வியூ, ஸோ ரைட் சைட் வியூ எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இதில் ரைட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நம்ம நார்மலாக ஷார்ட்கட்டாக நீங்கள் டக்குன்னு அதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும், நேராக போயிட்டு நான் வியூக்குள்ளே போய் இதை கிளிக் பண்ணி டாப்பும் நீங்கள் கொண்டு வரந்தாலும் கொண்டு வரலாம். இல்லை ஜஸ்ட் டிஸ்பிளேல இந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் ரைட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடாக அதாவது ரைட் சைடாக டாப் சைடுங்கிறத ஆப்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடே வந்துடும். ஸோ எனக்கு ஐசோமெட்ரிக் வேணும்னா ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ இந்த மாதிரி நம்ம இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதோடைய டீட்டெயில்னா இதோடைய டீட்டெயில் ஃபுல்லாக. ஸோ இது வந்து நார்மல் வயர் ஃப்ரேம். இந்த வயர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் இங்கேயே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள் வயர் ஃப்ரேமை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் எல்லா ஆப்ஷனும் இதுலேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் இது நம்ம சாலிடு, அதாவது பார்த்தீங்கன்னா சாலிடு நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிறது. இது வந்து லைட்டாக நமக்கு அந்த கருவுடைய எட்ஜு கார்னர்லாம் இல்லாமல் வெறும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சாலிடாக கரெக்டான கருவுலாம் இல்லாமல் இது ஒரு ஷேடிங்காக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வேணும்னா அந்த மாதிரி. ஸோ இது கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் போகிற ஏரியா அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளே இருக்கிற அதாவது ஏதோ ஒரு பாட்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு விஷுவலாக லைட்டாக உங்களுக்கு ஷேடிங்காக தெரியும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே,
அவுட்லைன் தெரிகிற மாதிரி நம்ம இந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன இதில் மேக்ஸிமம் இதில் பார்க்குறது அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் மெட்டீரியல். இது நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா மெட்டீரியல் வந்து பாருங்க அப்படியே இது என்ன மெட்டீரியல் நமக்கு தேவையோ சீட் மெட்டலு இந்த மாதிரி வந்து ஒரு என்ன மெட்டீரியல் தேவையோ அந்த மெட்டீரியலுடைய நம்ம அதோடைய விஷுவல் லுக் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி இது ஏன்னா நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் யூஸ் ஆக மாட்டோம் நமக்கு அதிகமாக. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாத் சாலிட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேன், அதுக்கப்புறம் லெவல். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பாருங்களேன், இப்போ லெஃப்ட் சைடில் நான் இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ திடீர்னு தெரியாமல் நம்ம இது கிளிக் பண்ணிடுவோம். அந்த இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் கூட சம்டைம் வந்து இப்படி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்னடா அந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷனே நம்ம காணோம் அப்படின்னு நம்ம தேடுவோம். ஸோ நீங்கள் நேரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வியூ வந்துடுங்க. வியூ வந்துட்டு இந்த டூல் பாத் ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணேன்னா இதில் தான் வந்து நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் மிஷின் செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி ஆன்ல இருந்தால் தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வியூவாக உங்களுக்கு கன்வெர்ட் இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம எல்லா டூல் பாத் இருக்கும். சப்போஸ் இது நான் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டோட நேராக நம்ம போயிட்டு வியூவில் போயிட்டு இந்த டூல் பாத் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த டூல் பாத் எல்லாம் வந்துடும். சப்போஸ் நானே ஃபியூச்சரில் அதாவதுன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நான் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். ஸோ சப்போஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு நாள் 2 நாள் தெரியாமலாம் தேடி இருக்கேன். ஸோ இது வியூவில் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டூல் பாத்தில் கிளிக் பண்ணேன் அந்த மாதிரி வந்துடும். சில நேரம் அந்த மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னே ட்ராக் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல 4 பாக்ஸ் இருக்கும். எந்த சைடில் ஃப்ரெண்டா இல்லைனா பாட்டமா இல்லை டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எனக்கு வந்து லெஃப்ட் சைடுனா ஜஸ்ட் லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லெஃப்ட் சைடில் போயிட்டு அது பர்ஃபெக்டாக மெர்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அதே இதில் எனக்கு சாலிட், இந்த சாலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன்னா நம்ம நார்மலாக அந்த பாட்டை வந்து என்ன சாலிட் சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து டீட்டெயில் நம்ம இதில் இருக்கும் சாலிடில். ஸோ பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் பிளேன் ஃப்ரெண்டு நம்ம எல்லா பிளேனுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சப்போஸ் சம்டைம் இந்த பிளேன் இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காமிச்சிருந்தீங்களா, ஒவ்வொன்றையும் ஆன் பண்ண இந்த சைடில் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல். ஸோ இது 4 தான் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு 90% அதாவது ஒரு 90% பீப்புள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது இந்த 4 ஆப்ஷனை லெஃப்ட் சைடில் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நான் என்னுடைய சஜஷன் இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு வேணாம். ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஆக்சிஸ், நார்மலாக ஷோ ஆக்சிஸ்ன்னு சொன்னவனே உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக வந்து அந்த ஆக்சிஸ் நம்ம வந்து எது ஆரிஜின் அப்படின்னு நமக்கு எல்லா பக்கமும் ஒரு லைனாக காமிக்கிறதா. ஸோ கண்டினியூஸாக இது வந்து 2-3 லைன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா இங்கிட்ட ஒரு லைன் போகுது, இதுவோ லைனா அது லைனா அப்படிங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கலாம். ஸோ அதாவது புரியாமல் என்னடான்னு சொல்லிட்டு இந்த சைடான்னு உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அது வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WC பிளேன் இந்த மாதிரி வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் சி பிளேன் இது எல்லாமே வந்து விசுவலாக நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சி பிளேன் ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க ஆர்ஜின் பாயிண்டே உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா. அதாவது இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் இந்த XY கோஆர்டினேட் வந்து உங்களுக்கு தெரியும். இது ஜெட் ஆக்சிஸ் வந்து ஓகே இந்த வியூவில் இருக்குது, ஓகே எக்ஸ் வந்து ரைட் சைடு, ஒய் பேக் சைடில் இருக்குன்னு நமக்கு தெரியும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த சைடு எக்ஸ் ஒய்ங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அது எங்கே அப்படி இருக்குன்னா வியூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷோ அதாவது இந்த ஜாமெண்ட் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகாது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஓகே, இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு சும்மா சேடிங்காக காமிக்கும். அதாவது கண்ணு ஏதாவது இப்படி டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு புள்ளியா ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனாக நமக்கு தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு யூஸ் இல்லை. ஸோ நார்மலாக நம்ம வியூவில் வந்து இவ்வளோ ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமானது டூல் பாத். ஸோ இந்த டூல் பாத்தை பற்றி தான் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா கிளாஸையும் நம்ம பார்க்குறோம். இந்த டூல் பாத்தை எப்படி பாட்டெல்லாம் எந்தெந்த பாட்டில் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறதான் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பேசிக் கிளாஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஆப்ஷன் இங்கே எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ மெயினாக நமக்கு இதுதான் வந்து ஃபுல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பாத்தில் ஒரு மில்லிங் ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, இந்த ஆப்ஷன்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேசிக் கிளாஸ். இதுதான் வந்து இது எல்லாம் தெரிஞ்சாதான் வந்து ஒரு பாட்டில் நம்ம ப்ரோக்ராம் எப்படி எந்த இடத்துல
எந்த டூல் பார்ட் எந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுத்தால் நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம சேனலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு இது வந்து 2D பாருங்கள், இது 2Dன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் 2D ப்ரோக்ராம் எல்லாம் இது அந்த ஆப்ஷன். சப்போஸ் 3D ப்ரோக்ராம் அப்படின்னா ஜஸ்ட் 3D கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் 3D ஆப்ஷன். 3D ப்ரோக்ராமில் இந்த ரஃபிங் இருக்கும், ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அதை எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே வந்து மல்டி ஆக்சிஸ் 5 ஆக்சிஸில் நம்ம வந்து இந்த ரஃபிங் ஏரியாலாம் நம்ம எப்படி பண்ணலாம், அதில் ஃபினிஷிங் ஏரியாலாம் எப்படி எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ஒவ்வொரு டூல் பார்த்து எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நான் பேசிக் கிளாஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம போகிறது எல்லாமே ஒரு மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோவை உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜாக ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். No.